இன்னைக்கு ஸ்பீச்சில் ஒரு பைபிளில் ஒரு கதை இருக்குது. தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருத்தர், பாலுங்கிணத்தில் தள்ளப்பட்ட ஒருத்தர் எப்படி மீண்டு அரசனாகி தனக்கு துரோகம் செய்தவர்கள் உட்பட நாட்டு மக்களையும் எப்படி காப்பாற்றுறாருன்னு ஒரு கதை இருக்குது. நேரடியாக அரசியல் களத்துக்கு இவர்கள் கூட இருந்தவர் யாராவது துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒன்றும் கூட நடக்கவே இல்லை. அப்போ இவர் நடந்த துரோகம்லாம் சினிமாவில் நடந்திருக்கு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் நெருங்கி நண்பர்கள் பல பேர் எம்எல்ஏ ஆகினாரு. ஜெயிச்ச பிறகு வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க, அது துரோகம். எம்ஜிஆருக்கு நிறைய துரோகம் நடந்திருக்கு, கலைஞருக்கு நிறைய துரோகம் நடந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கு நிறைய துரோகம் நடந்திருக்கு அரசியல் ரீதியாக. இவர் இன்னும் அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லையே. அப்போ இவருக்கு துரோகம் நடந்திருக்குன்னா அவர் பர்சனல் லைஃப்ல நடந்தது. துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு யார் உங்களுக்கு துரோகம் பண்ணா? அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல ஒரு கலவரத்தை செய்யணும்னு துடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை எதிர்த்து விஜய் என்ன பேசியிருக்கிறார்? இல்லை, ஆனால் திருப்பரங்குன்ற மேட்டரை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட பார்வை, நீங்க திமுக பாஜக ரெண்டு பேரும் சொல்லி வச்சு அரசியல் பண்றீங்கன்றது அவங்க பாயிண்டா இருக்கு. உங்கள்ட்ட அனுபவமா இந்த ஆட்கள் யார் இருக்கிறா? எல்லாமே இருக்காங்க சார். இப்போ யார் செங்கோட்டையன் வந்தா ஒரு தமிழ்நாடு அடுத்தடுத்து எல்லாம் வரதானே இருக்கு. செங்கோட்டையன் வந்தா இப்ப யார் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி ஆட்சிக்கு வருது வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் வந்தோடனே உடனே தமிழ்நாடு பூரா வந்துருச்சு. செங்கோட்டையனே தன்னால் ஜெயிக்க முடியாங்கிறதுக்காக தாவே கிளம்பி நிற்கிறாரு. ஏன் ஒரு திருநாவுக்கரசு மாதிரியோ தாமரைக்கணி மாதிரியோ அந்த தொகுதியில தனியா சுயேட்சையா நின்று ஜெயிச்சுட்டு அப்புறம் எந்த கட்சிக்கு நான் போறேங்கிறத அவர் வெயிட்டோட போயிருந்தாருன்னா அவருக்கு மரியாதையா இருந்திருக்கு. 87 வயசு ஆக போற ஒரு செங்கோட்டையன் அவரை விட அவர் அனுபவம் கூட பாதிருக்காரு விஜய்க்கு. அவரை தலைவரை ஏற்றுக்கிட்டு போய் பின்னாடி நிற்கிறார். ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய். 26 பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கிறவங்களோட தான் எங்களோட அதிமுக பாஜக களத்தில் இல்லாதவங்களை பத்தி கவலைப்படுறது இல்லைன்றாங்க. இது பொறுத்த வரைக்கும் திமுகவை தான் இது எப்படி எடுத்துக்கிறது? பாஜகவுக்கு பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கிறதா? பாஜகவுக்கு பயப்படல, பாஜக தான் இவர் இயக்குது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின பேச்சு தாவேகா சார்பில் நடந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா, அதில் ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருக்கிறாரு. பட் அதுலேயும் கூட ஒவ்வொரு வகையில் ஒரு சில பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி பேச பொருளாகுது. தமிழகம் ஒரு தாயன்பு கொண்ட மண், எல்லோரும் சகோதரத்துவமாக இருக்கணும், ஒவ்வொரு மதம் வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் சகோதரத்துவமாக இருக்கணும், மத நல்லிணக்கத்தை நாங்கள் தாவேகா எப்போதும் ஒரு 100% பாதுகாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு. ஸோ அவரோட இந்த ஸ்பீச் இந்த நேரத்தில் எப்படி பார்க்கப்படும் நினைக்கிறீங்க? இல்லை, வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம். கோயிலும் சர்ச்சும் பக்கத்தில் இருக்கணும். இந்த கோயிலுக்கு போகிறவங்க சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போவாங்க, பாத யாத்திரை போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய மசூதியை தூங்கி இருந்துச்சு காலையில் பாத யாத்திரை போவாங்க. மாரியம்மன் கோயிலில் தீ மிதிக்கிறவங்களுக்கு இப்போ மசூதி வாசல்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது. தமிழ்நாடு தான் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி மாநிலமாக இருக்குது. இதை சிதைக்கணும்னு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு. இப்போ விஜய் பேசுனதெல்லாம் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இதை சிதைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அதை பேசிட்டுருக்கிறாருன்னா அதில் இல்லை. ரெண்டாவது, பொதுவாகவே இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள், தீபாவளி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவங்க அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆனால் அரசியல் பெருசாக பேச மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு இணக்கமான ஒரு மாநிலமாக இருக்குன்றது ஆல்ரெடி இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குல்ல, அதுக்கு நீங்கள் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தவர்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிறதுங்க தான் எங்களுக்கு தெரியுமே. அந்த ஆபத்தை பற்றி பேசலையே. ஏன் பேசலை? இல்லை, அப்படி பேசினா அது அரசியல் ஆகிடாது. அப்போ இதையும் பேசிருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு நல்ல நீதி போதனைகளை நீதி கதைகளை சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், இல்லை ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு போயிருக்கணும். இதுவும் கூட சகோதரத்துவத்தை மேற்கோள் காட்டும் ரைட்டு. அது காலங்காலமாக இருந்துகிட்டு தானே இருக்குது. பேணி பாதுகாக்கிறது இருக்கிறது. அதுக்கு ஆபத்து வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபத்து இருக்கு, அதை ஏன் பேசலை? நீங்கள் திருப்பரங்குன்ற மலை விஷயத்தில் ஒரு கலவரத்தை செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு.
இன்னைக்கு அதை எதிர்த்து விஜய் என்ன பேசியிருக்கிறார், அவருடைய கருத்து என்ன? நீங்கள் ஒன்றும் அந்த பக்கம் பேசணும், இந்த பக்கம் நடுநிலைங்கிறது கிடையாது அரசியல். நடுநிலைங்கிறது தான் ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும். நீங்கள் அந்த கட்சிக்கு போட மாட்டேன், இந்த கட்சிக்கு போட மாட்டேன், நான் நடுவில் அமுக்கணும், அமுக்கமாக ஓட்டு விழுகுமா? அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த கவின் ஆணவ கொலை வழக்கில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு உங்களுடைய குரல் என்ன, உங்களுடைய பதிவு என்ன? ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தணும். இல்லை, ஆனால் திருப்பரங்குன்றம் மேட்டரை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட பார்வை நீங்கள் திமுக பாஜக 2 பேரும் சொல்லி வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்றது அவங்க பாயிண்டாக இருக்குது. அப்போ இது என்ன அரசியலில் இருக்குது? இப்போ ஒரு இடத்துல அவங்க தீபத்தூள்ன்றாங்க, சில பேர் தீப கல்லுங்கிறாங்க, சில பேர் வந்து அது சர்வே கல்லுன்ற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஒன்றும் உறுதிப்படுத்தப்படலை. அங்கே ஒரு சர்ச்சை நடக்குது. 100 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பழமையை வந்து அவங்க மாற்றணும்னு பண்ணுறாங்க. இதனால் ஒரு பிரச்சனை ஏற்படும்னு நினைக்கிறாங்க. இத்தனை வருஷமாக இல்லாமல் தேர்தல் நேரத்தில் ஏன் இதை போய் கையில் எடுக்கிறாங்க? அப்போ இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்கிற விஜய்க்கு தெரியாதா? பாஜக அரசியல் செய்கிறதுங்கிற விஜய்க்கு தெரியாதா? அப்போ அதை எதிர்க்கிறமா இல்லையா? இதில் திமுக எங்கே அரசியல் செய்யுது? திமுக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது. இல்லை, இப்போது மேலே இருக்கிற தர்காவுக்கு அவங்க ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அனுமதி கொடுத்ததை ஒரு அரசியல் போக்காக தானே பார்க்க முடியுது. இப்போது அங்கே அசாதாரண சூழல் நிலவுதுன்னு இந்துக்களுக்கு தடை விதிக்கிற திமுக அரசு, அதே போல சரி இல்லை இப்போ அசாதாரணமான சூழல் நிலவுது அதனால நீங்களும் போக வேண்டாம் அதை பேசுங்கன்றேன் விஜய். அதை பேசணும்ல, ஏதாவது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா பேசுங்கன்றேன். திமுக இந்த விஷயத்தில் அரசியல் செய்யுது அப்படின்னு பேசுங்க, இல்ல பாஜக அரசியல் செய்யுது பேசுங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? பட்டும் படாமல் அப்படியே தண்ணி மாதிரி கடந்து போகக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்கா பேசுங்க. திமுக இதில் அரசியல் தான் செய்யுது, நான் திமுக இந்த விஷயத்தில் எதிர்க்கிறேன் பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்தியாவை இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், பல விஷயங்கள் சொல்லலாம் முன்னேறி. நமக்கு இதெல்லாம் செஞ்சது யாரு? சரி, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா? இல்லை, வாக்குறுதிகளில் அதெல்லாம் தெரிய வரும்னு நினைக்கலாம். இல்லை, வாக்குறுதிகள் தெரிய வரும்னா யாரை வைத்து நிறைவேற்றுவீங்க? சரி, ரைட், வாக்குறுதிகள் கொடுத்துருங்க. உங்கள்ட்ட அனுபவமாக இந்த ஆட்கள் யார் இருக்கிறா? எல்லாமே இருக்காங்க சார். இப்போ யார் செங்கோட்டையன் வந்தா ஒரு தமிழ்நாடு அடுத்தடுத்து எல்லாம் வரதானே. செங்கோட்டையன் வந்தா இப்போ யார் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி ஆட்சிக்கு வருது வச்சுருங்க. இந்த ரீல்ஸ் போடுற தம்பிங்க தான் அமைச்சர்ல, அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒரு அரசாங்கத்தை எப்படி நிர்வாகித்து போகிற விஷயம் தெரியுமா அவங்களுக்கு? அரசியல் கிழமை அவங்களுக்கு புதுசு, ஆட்சி அதிகாரம் அதை விட புதுசு. ஒரு அரசாங்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியுமா? திருப்பரங்குன்ற விஷயத்திலேயே உங்களால் கருத்து சொல்ல முடியல. நாளைக்கு பாஜக எதிர்கட்சியாக வெதும் வச்சுங்க, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போ தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றும் பக்குவப்படாத அரசியலாக இருக்கு, புதுசாக இருக்குங்க. செங்கோட்டையன் வந்தோடனே உடனே தமிழ்நாடு பூரா வந்துருச்சு. செங்கோட்டையனே தன்னால் ஜெயிக்க முடியாங்கிறதுக்காக தாவேக்கால போய் நிற்கிறாரு. 50 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர், 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சவர், அவருடைய செல்வாக்கை அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் தாவேக்கால போய் நிற்கிறாரு. ஏன் ஒரு திருநாவுக்கரசு மாதிரியோ தாமரைக்கணி மாதிரியோ அந்த தொகுதியில் தனியாக சுயேட்சையாக நின்று ஜெயிச்சுட்டு அப்புறம் எந்த கட்சிக்கு நான் போறேங்கிறத அவர் வெயிட்டோட போயிருந்தாருன்னா அவருக்கு மரியாதையாக இருந்திருக்கணும். 87 வயசு ஆக போற ஒரு செங்கோட்டையன் வந்து அவரை விட அவர் அனுபவம் கூட பாதிருக்காரு விஜய்க்கு. அவரை தலைவரை ஏற்றுக்கிட்டு போய் பின்னாடி நிற்கிறார், ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய். அப்போ செங்கோட்டையனே நீங்கள் ஒரு பெரிய கட்டமைப்பாக ஒரு பிம்பமாக காட்டுறது, அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லையே. நாட் ஓன்லி செங்கோட்டையன், அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறவங்க யார் வந்திருக்கிறா? சரி, ஒன்று வச்சுக்கோங்க வாதத்துக்கு. அவருக்கு இப்போ கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இருக்காங்க. எந்த கட்சி அவரோட இப்போதைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க? எந்த கட்சி கூட்டணி இருக்கு? யாருமே இல்லையே. தாவேக்காவை கூட்டு பார்த்தாங்க, காங்கிரஸை கூட்டு பார்த்தாங்க, யாருமே இது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. அதிமுக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அவங்களும் கடைசி நேரத்தில் கையை கொள்ளிட்டாங்க. விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்றதுக்கு யாருமே வரலையே. இன்னைக்கு வரைக்கும் திரும்ப சொல்றாங்க, நாங்க தான் முதலமைச்சர், எங்க தமிழ்ல அமைச்சரவை போனா போது உங்களுக்கு 2 அமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னா யார் நம்புவா? அப்ப எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தெரியுது, ஒரு ரசிகர் கூட்டத்தை பின்னாடி வைத்துக்கொண்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொமோஷன் ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது தெரியுது. அப்ப யாரும் நம்பி போகல. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே முக்கியமான பிரச்சனை வந்து மதவாத அரசியல்ங்கிற ஒரு பிரச்சனை. அதுதான் இங்கே இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரும். ஒரு மதவாத அரசியல் தான் இப்போ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கப்படுது. ஏன்னா பாஜகவினுடைய நகர்வுகள் அப்படி இருக்குது. ஒவ்வொரு மாநில கட்சிகளுமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதற்கு பலியாக வேண்டிய இல்லை அந்த வலையில் விழ வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ ஒரு மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது 100% காப்பாற்றப்படும் கொடுக்குற வாக்குறுதிகள் பாஜகவுக்கு எதிரானதாக நீங்கள் பார்க்கலையா? இல்லை, நீங்கள் அந்த மத நல்லிணக்கத்தை காப்பாற்றப்படும்னா திரும்ப அதே கேட்குறான். திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒரு ஒடுக்கப்பட்ட பையன் வந்து உயிரிழந்திருக்கிறான், ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கான். இல்ல இது ஒண்ணு இந்த சைடு பேசணும், இல்ல இந்த சைடு பேசணும், இதுல ஏதாவது ஒண்ணுதான் நிலைப்பாடா ஏத்துக்குவேன்னு சொல்றதுன்றது எப்படிப்பட்டது? இப்ப இத கடந்து போறது ஒரு நிலைப்பாடு, கடந்து போறது போக கூடாது. இதுக்கு தான் அவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீங்க 2 பேரும் அரசியல் பண்றீங்க, 2 பேரும் விமர்சிங்க. அந்த இடத்துல மக்களுக்கான அந்த புரிதல் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. என்ன மக்களுக்கான புரிதல் இருக்கு? திருப்பரங்குன்றத்து மக்கள், திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான இந்துக்கள் அங்கு கலவரம் செய்ய வந்தவர்களை கைது பண்றப்ப கை தட்டினாங்களா இல்லையா? பெரும்பாலான மக்களுடைய நிலைப்பாடு என்ன?
இது ஒரு கட்சி இங்கே கலவரம் பண்ணுறது துடிக்குது அப்படிங்கிறதுல நிற்கிறாங்க ஒரு ஸ்டாண்டா. இப்போ நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கணுமா, அரசியலாக பார்க்கணுமா? நீங்கள் மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணுமா இல்லையா? நீங்கள் அரசியல் ஏதாவது நிலைப்பாடு எடுத்து ஆகணும். நீங்கள் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைலாம் ஓட முடியாது. நீங்கள் ஒன்று திமுக பாஜகவை சேர்ந்து எதுக்குறேன், 2 பேருமே இதில் வந்து பண்ணுறாங்க, கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை நீங்கள் அனுமதிங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஏன் வந்து இது வரைக்கும் மடப்புறம் அஜித்தினுடைய கொலைக்கு ஒரு காவலாளி அஜித் கொலை வழக்கு நீங்கள் நேரடியாக போய் ஆறுதெல்லாம் சொல்லி கட்டிப்பிடிச்சி அழுதுலாம் வந்தீங்க இல்லையா? ஏன் கவின் வீட்டுக்கு போல? உங்கள் அரசியல் நிலைப்பாடு ரெட்டை நிலைப்பாடு இருக்கா இல்லையா? ஏன்னா அங்கே போனால் வாக்கு அரசியல், அது ஒரு சாதி ரீதியான படுகொலை. அங்கே போனால் அந்த எதிர் சாதி நான் ஓட்டு விழுகாது. இல்லை, அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது தூத்துக்குடிக்கு போன முதல்வரே அங்கே டைரக்டா போகலை. ஒரு ஃபங்க்ஷன் நீங்க மாற்றுன்னு தானே வர்றீங்க. திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, நான் தான் தமிழ்நாட்டை மாற்ற போறேன், தமிழ்நாடு 56% இருக்கு நீங்க எஜுகேஷன்ல, நான் 100% மாற்ற போறேன், வீட்டுக்கு கார் கொடுக்க போறேன், எல்லாம் பண்ண போறீங்களா? நீங்க அவங்க வேணாம், நீங்க ஆல்டர்னேட்டிவ் தானே, நீங்க ஏன் பண்ணல? அவங்க விட்டுருங்க, அவங்க அரசியல் பண்றாங்க. ஏன்னா புதுசா வந்த கட்சி சார், நீங்க தான் சொன்னீங்க. இப்போ நீங்க தானே மாற்றுன்னு சொல்றீங்க, ஆல்டர்னேட்டிவ் சொல்றீங்க. தமிழ்நாடு எல்லா இத்தனை வருஷமா அவ்வளோ அனுபவம் இருக்கிற கட்சியே அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தானே பாக்குது அப்படின்றேன். அப்போ தாவேக்கா ஸ்ட்ராட்டஜியா பாக்குறதுல என்ன தவறு? ஸ்ட்ராட்டஜி விட்டுருங்கன்றேன், வேணான்னு தானே உங்களுக்கு. அப்போ திமுக போட்டு போறாங்க, அதிமுக போட்டு போறாங்க. நீங்க என்ன இருக்கீங்க? அதே அரசியலை தான் நானும் செய்வேன், அந்த வாக்கு அரசியல் தான் நானும் செய்வேன், அந்த சாதி ஓட்டு அரசியல் தான் நானும் செய்வேன்னா அந்த கருமத்தை அவங்களே போட்டு போறாங்கன்றேன். நீங்க என்ன புதுசு? நீங்க உடச்சி ஒன்று பண்ணணும்ல ஒரு விஷயத்த, வேணாங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்திருக்கீங்க. அப்போ நான் இவங்களை விட நான் பெட்டரா இருப்பேன். சரி, இவ்வளோ விடுங்க. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து மதவாத அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை களவாட துடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க அதை எதிர்த்து பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எதிர்த்து இதுவரை ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? ஒரே நாடு ஒரே திட்டத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்கீங்களா? வக்போர்டு திருப்பி தரத்துக்கு வழக்கு போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வழக்கு தான். விஜயினுடைய தலைமையில் அவங்க ஆக்ஷனா காட்டுறாங்க, பேசுறது இல்லாம செயல்பாட்டில் காட்டுறாங்க. விஜயினுடைய தலைமையில் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது வரைக்கும் ஒன்று நடந்திருக்கா? ஒன்று சொல்லுங்க. திமுக எதிர்த்து போராட்டம் பண்றீங்க, திமுக எதிர்த்து பேசுறீங்க, ஆனால் பாஜக மட்டும் ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? 2026 பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கிறவங்களோட தான் எங்களோட. அப்ப அதிமுக பாஜக களத்துல இல்லாதவங்களை பத்தி கவலைப்படுறது இல்லைன்றாங்க. இது பொறுத்த வரைக்கும் திமுக இது வந்து சேஃப்டி கேம், இது எஸ்கேபிசம். யார் களத்துல இல்ல? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய ஓட்டு 18%, அதிமுக வாங்கிய ஓட்டு 22%. அவங்க ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் நாங்கள் 40%ன்றாங்க. நாங்கள் 200 தொகுதியில் ஜெயிப்போம்ன்றாங்க. சரி, பலத்தோடு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியும் திமுக கூட்டணியும். அப்போ நீங்கள் ஒரு திமுக மட்டும் எதிர்க்க, அதை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் களத்தில் இல்லை. ஓட் ப்ரூஃப் இருக்கு. 1000 இடைஞ்சலுக்கு மத்தியிலும் அதிமுக 22% ஓட்டு இருக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில். உங்களை மாதிரி ஒரு தேர்தலோடு சந்திக்காத கட்சியா? பாஜக 18% வச்சிருக்காங்க. அந்த 18%ங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கு. பல பேர் தனிப்பட்ட செல்வாக்கில் வாங்கின ஓட்டை வந்து இதில் கணக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் கழிச்சா கூட 10% வைங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு 11% சொல்லியிருந்தாங்க, 11-12%. அதுவுமே கம்மியாக வரும். அதுவுமே வரக்கூடிய தேர்தலில் கம்மியாகனு வச்சுங்களேன். இருந்தாலும் ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, களத்தில் இல்லைன்னு எப்படி நீங்கள் கடந்து போவீங்க? அப்போ ஒரு சேஃப்டியான அரசியல், சரிசமான ஒரு பலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை இல்லை, இது எப்படி எடுத்துக்கிறது? பாஜகவுக்கு பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கிறதா? பாஜகவுக்கு பயப்படல, பாஜக தான் இவர் இயக்குது. சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், அந்த முதல் தலைமை தலித் இளைஞருடைய வாக்குகள், இதெல்லாம் திமுகவுக்கு போகுது. இதைத்தான் தாவேக்காவினர் கிட்ட கேட்டா, ஏன் சார் கொள்கை எதிரியா அவங்கள நாங்கள் கொள்கை எதிரியை கொள்கை ரீதியாக என்ன எதிர்த்திருக்கீங்க? கொள்கை எதிரியை எந்த அளவில் எதிர்த்திருக்கீங்க? கொள்கை எதிரி உள்ள வர்றான், 40% என்கிட்ட இருக்குன்றான், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்றான். இதை எதிர்த்து என்ன பண்ண போறீங்க? திமுக எதிர்த்து போங்க. திமுக உங்களுக்கு தீய சக்தி. அதிமுக பாஜக ரிசல்ட் என்ன இருக்குது? 40% இருக்குது அவங்கள்ட்ட. இந்த 40%க்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எப்படி ஒன்றுமே இல்லைன்னு கடந்து போவீங்க? கரணம் தப்புனா நீங்கள் ஓட்டை பிரிக்க போகிறீங்க, அதிமுக பாஜகக்குள்ளே கொண்டு வரணும். உங்களுடைய பிளான் அதானே? இன்னொரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறது மூலமா திமுகவுக்கு சாதகமாக அமையணும் ஒரு கால்குலேஷன் சொல்றேன். எல்லா கட்சிக்குமே ஓட்டு பிரியும். அதிமுக ஓட்டு பிரியும், அதிமுக ஓட்டு பிரியும், திமுக ஓட்டு. அது மூலமா பலனடைய போவது திமுகன்னு ஒரு பாயிண்ட். எப்படி போகும்? நீங்கள் எல்லா ஓட்டையும் தான் பிரிக்க போறாரு. குறிப்பாக வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டை பிரிக்க போறீங்க. அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எதுக்காக அவங்க நம்பிக்கை ஓட்டு போட போறாங்க? இப்போ திமுக காலங்காலம் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு. திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு எதுக்கு போடுறாரு? திமுக வந்து மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம், மொழி சார்ந்த விஷயம், மதவாத அரசியல், இதை வந்து திமுக கடுமையாக எதிர்க்குது. பாஜக எதிர்ப்பு அரசியலை சரியாக செய்யுது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, விசிகா இருக்குது, போன்ற ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு அணியில் நிற்கிறாங்க. நீங்கள் அதுக்கு மாற்று நீங்கன்னு வர்றீங்க. இந்த அளவை விட நீங்கள் அதிகமாக எதிர்க்கணுமா இல்லையா? திமுக அதை சொல்லி தானே ஓட்டு கேட்குது. திமுக அதை வச்சு தான் அரசியல் பண்ணுது. அந்த அரசியல் ஏன் நீங்கள் பண்ணல? அந்த அரசியல் திமுக கை கொடுக்குதுல்ல, தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்காங்கல்ல, 40% மேலே வச்சுருக்காங்கல்ல.
அந்த அரசியலை நீங்கள் ஏன் எடுக்கலை, ஏன் பண்ணலை? திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுகவை செஞ்ச அரசியலை விட நீங்கள் அதிகப்படி செஞ்சுருக்கணும். அப்போ உங்களுடைய நோக்கம் திமுக எதிர்ப்புப்படுத்த நோக்கமாக இருக்குது. நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலை. நீங்கள் களத்திலே இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? 40% இருக்கு. போன வருஷம் நடந்த இந்த தேர்தலில் 40% இருக்குது. நீங்கள் வந்து எப்படி அதை வந்து அது களத்தில் இல்லாத ஒரு கட்சி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவங்க எந்தெந்த வழியில் உள்ளே வர்றாங்கன்னு தெரியும். எஸ்ஐஆரோட நிலைப்பாடு என்ன உங்களுக்கு? இன்றைக்கி வரைக்கும் எஸ்ஐஆரை பற்றி பேசலை. 96 லட்சம் பேர் இன்றைக்கி வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்துருக்குறாங்க தமிழ்நாட்டில். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் போச்சு? ஜனநாயகத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு ஒரு குடிமகனுக்கு. நீங்கள் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? அது தொடர்பாக தான் ஏற்கனவே வீடியோ என்ன வீடியோ போட்டு எத்தனை நாள் கழிச்சு போட்டார்? அது வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தப்போ போட்ட வீடியோ 10 நாள் கழிச்சு. ஆமாம். இப்போ எஸ்ஐஆர் இப்போ பணியெல்லாம் முடிஞ்சு 96 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இதில் தாவேக்காவினுடைய நிலைப்பாடாக என்ன இருக்குது? ஒரு வாரம் ஆச்சு, 5 நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ தாவேக்கா 96 லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமை இழந்துருக்கிறாங்க. இவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்கக்கூடிய உரிமை வாங்கி தரக்கூடிய வேலையை களத்தில் இறங்கி போய் தாவேக்கா என்ன செஞ்சிருக்கு? ஷிஃப்டடு ப்ரூஃப் இல்லாமல் போனவங்க இவங்கெல்லாம் தவிச்சு. எஸ்ஐஆர் விவகாரத்தில் தாவேக்காவினர் களத்தில் இல்லையே இல்லை அதை தான் கேட்கும்போது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தானே அங்கே அவங்கள கூட போகிறதுக்கான அனுமதி இருக்கிறது. எங்களுக்கு இன்னும் அது கிடையாது. நாங்கள் இனிமேல் அங்கீகரிக்கப்படும் பொழுது தான் எங்களாலையும் போக முடியும்னு அவங்க லா பிரகாரம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. ஏன் தேர்தல் ஆணையத்தோட சேர்றீங்க? தனிப்பட்ட முறையில் போய் பாருங்க. உங்களை யார் வேணாலும் பிடிச்சி வச்சுக்கிறோம். வீட்டுக்கு போங்க. கட்சி இந்த ஏரியாவில் ஒரு நிர்வாகி 10 பேர் சேர்ந்துக்குங்க. உங்கள் வீடியோ ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லாரும் எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவில் 127 126 வார்டு இல்லையா? 400 ஓட்டு இருக்கா? 400 ஓட்டு லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டு 10 பேர் வீட்டுக்கு போங்க. அவங்க ஓட்டு இருக்கா? ஃபுல் பண்ணிட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா? ஃபார்ம் கொடுத்தாங்களா? கொடுங்க, நான் ஃபுல் பண்ணி தரவா? ஃபோட்டோ எடுக்கணுமா? போய் கேளுங்க. எலெக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷனுக்கு ஆஃபீஸருக்குமே அவங்க ஃபார்மை ஃபுல்லப் பண்ண தெரியாமல் கொண்டு போய் மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டானுங்க. இது எல்லாமே வந்து எஸ்கேப் ஆகக்கூடியதுக்கு சொல்கிறக்கூடிய. உங்களை யார் மக்களை சந்திக்கிறதுக்கு யாராவது உங்களை பிடிச்சி வச்சுருக்காங்களா? வீட்டுக்கு போகிறது யாரும் தடுத்தாங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணலாம். ஓப்பனாகவே இருக்குது, ஈஸியாக இல்லை. டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்ற. மக்களை போய் சந்திச்சு போங்க. உங்களுக்கு ஓட்டு வரலையா? உங்கள் ஓட்டு போயிடுச்சா? சரி, நீங்கள் ஃபார்ம் 6 வாங்கி தரேன், ஃபுல் பண்ணி தரேன். இதை திமுக செய்யுது. நீங்கள் ஏன் செய்யலை? இவர்களுக்கு எந்த அடிப்படை அறிவுமே கிடையாது. எந்த அடிப்படை அரசியலுமே தெரியாது. விஜய் சொல்கிறது மட்டும்தான் வேத வாக்கு நினச்சிட்டு இருக்காங்க. மக்களை போய் சந்திக்கிறது இல்லை. மக்களிடம் சொல்லுன்னு அண்ணா சொன்னார். மக்களிடம் சென்றீங்களா? நீங்கள் அண்ணாவை கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்கல்ல. மக்கள் என்ன அண்ணா சொன்னார்? மக்களிடம் செல்லுன்னு சொன்னார்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மக்களிடம் சென்றீங்களா? நீங்கள் இப்போ 96 லட்சம் பேர் ஓட்டு போயிடுச்சு. அதில் 20 லட்சம் பேர் இறந்து போனவங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 60 லட்சம் பேர் வைங்க. 60 லட்சம் பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை அற்றவர்களாக இருக்கிறாங்க. இதுக்கு தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு ஸ்பீச்சில் ஒரு கதையை ஒன்று மேற்கோள் காட்டுறாரு. பைபிளில் ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருத்தர், பாலுங்கிணத்தில் தள்ளப்பட்ட ஒருத்தர் எப்படி மீண்டு அரசனாகி தனக்கு துரோகம் செய்தவர்கள் உட்பட நாட்டு மக்களையும் எப்படி காப்பாற்றுறாருன்னு ஒரு கதை இருக்குது அப்படின்னு மேற்கோள் காட்டுறாரு. இந்த கதையில் யார் துரோகிகள் என்னதுன்னு நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு புரியும். இந்த கதை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அதில் இல்லை. இப்போ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இவருக்கு யாரும் இது வரைக்கும் சினிமா நடிகர் தான். ஒன்றும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத சினிமா நடிகர் தான். தேர்தல் கட்சி தலைவர், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் கட்சி ஆரம்பிக்கலாம். அது வாக்கா மாறினதுக்கு பிறகு தான் அது அங்கே இருக்க ஓட்டு விழுந்த கட்சியான்னு தெரியும். இப்போ எம்டியாக தான் இருக்குது, பிளைன் ஷீட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றிக்கழகம்னு ஒரு கட்சி இருக்குது. இப்போ வரைக்கும் நடிகர் தான், ஒரு கட்சியுடைய தலைவர். அந்த ஓட்டு விழுந்ததுக்கு பிறகு தான் எத்தனை பெர்சன்டேஜ்னு தெரியும். அப்போ இது வரைக்கும் நேரடியாக அரசியல் களத்துக்கு இவர்கள் கூட இருந்தவர் யாராவது துரோகம் பண்ணிவிட்டு இவர் முதுகுல குத்திட்டு இவரை பாலுங்கணத்தில் தள்ளிட்டு இந்த கட்சியில் ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு போய் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒன்றும் கூட நடக்கவே இல்லை. அப்போ இவருக்கு நடந்த துரோகம்லாம் சினிமாவில் நடந்திருக்கு, எல்லாம் குடும்பத்தில் நடந்திருக்கு. இதைத்தான் சொல்கிறார். அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தான் சொல்கிறார். அவருக்கு ஏதாவது துரோகம் யாராவது பண்ணிட்டாங்களா, இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரா? அவர் சொல்லும் துரோகிகள் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற பர்சனல் லைஃப்பில் அரசியலில் இருக்குது. ஒன்றும் அரசியலுக்கே வரல, எங்கே துரோகி? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், அவர் நெருங்கி நண்பர்கள் பல பேர் எம்எல்ஏ ஆகினார். ஜெயிச்ச பிறகு வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க, அது துரோகம். எம்ஜிஆருக்கு நிறைய துரோகம் நடந்திருக்கு, கலைஞருக்கு நிறைய துரோகம் நடந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கு நிறைய துரோகம் நடந்திருக்கு அரசியல் ரீதியாக. இவர் இன்னும் அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லையே. அப்போ இவருக்கு துரோகம் நடந்திருக்குன்னா அவர் பர்சனல் லைஃப்பில் நடந்திருக்கு. அதையும் இங்கே மேடையில் பேசுகிறார். ஆடியோ லான்ச்சில் பேசுவாங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், சின்ன வயசில் 2 இட்லி வாங்குறதுக்காக நடந்தே போனேன் அப்படின்னு கதை சொல்லுவாங்க இல்லையா. அந்த கதையை இங்கே சொல்கிறார். துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணா? யாரையோ அவங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணது. அவர் பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை சொல்கிறார். ஒரு வேளை மேபி அவருக்கு பர்சனலாக ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல. அந்த கதையினுடைய இதாக தான் இருக்குது. ஒன்றும் அரசியல் துரோகங்களே ஒன்றும் விஜய் பார்க்கல. அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அது தாங்க வரான்னு தெரியல.
ஓகே. ஏன்னா விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள்கிட்ட விஜயகாந்தோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஒன்றாவே ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து பழகி நடந்து விளையாடியவர். அவர் நம்பி ஒருத்தர சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனார். அவர் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டார் இவருக்கு எதிராக. விஜயகாந்தால் ஜீரணிக்கவே முடியல. அரசியல் இந்த வினோதங்கள், இந்த சித்து விளையாட்டுகள் நடக்கும். அப்படிலாம் ஒன்றும் விஜய் பார்க்கல. தேர்தல் நெருங்க தெரியும் அந்த மாதிரி துரோகங்கள்லாம். அதே கூட்டத்தில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஸ்பீச் அப்படின்னு பார்த்தா ஆற்காடு நவாப் அவர்களுடைய ஒரு ஸ்பீச்சு. பொதுவாக ஏன்னா விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற சூழல், இதெல்லாம் மேற்கோள் காட்டும்போது அதே ஸ்டேஜில் இருந்து ஆற்காடு நவாப் வந்து தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு நிலவுகிற மாநிலம்னு பேசியிருக்கார் இல்லையா? இது தனி கவனம் பெறுது. இதை தாவேக்காவினருக்கு எப்படி கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கூட்டத்தில் கை தட்டாங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் எனக்கு எது புரியல. விஜய் அது ஒரு கூட்டத்தில் கை தட்டுறாங்க, விஜய்க்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, விஜய் ஒரு இறுகிய முகத்தோடு இருக்கிறாரு. ஆனால் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியுது உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லாருமே தாவேக்காக்கார் கிடையாது. வந்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மத போதகர்கள், அப்புறம் அந்த சர்ச்சிலிருந்து வரக்கூடிய சிலரை வச்சு தான் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியுது தமிழ்நாடு ஒரு சேஃப்டியான மாநிலமாக இருக்குது. விஜய் போராடங்கள்லாம் சொல்கிற ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இல்லைங்கிறார். பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 10 மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இருக்குது. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ இருக்குது. பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் 56% இருக்குது. ஹையர் எஜுகேஷனில், உமன் ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாடு 56% இருக்குது. அவர் ஆற்காடு நவாப் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இந்தியாவில் ரெண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம், முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, ரெண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இதுதான் யதார்த்தம். அப்போ அதுக்கு ரியாக்ஷனும் அங்கே இருந்துச்சு. இப்போ விஜய் வந்து ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் திமுக நோக்கி பேசுகிறாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்க வேண்டியது. இல்லை, அதே நேரம் குற்ற சம்பவங்களும் நடக்கலன்னு மறுத்துட முடியாது. இல்லை, பெண்களுக்கு நிலவுகிற எதிராக நடக்கிற குற்ற சம்பவம் நடந்து ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாடு மிக குறைந்த அளவில் இருக்கு. குற்றமே நடக்கல. இல்லை, கண்டிப்பா குற்றமே நடக்கலன்னு நான் சொல்லல. இல்லை, பெர்சன்டேஜ் வச்சுலாம் பேசும்போது தமிழ்நாடு பின்னாடி தான் இருக்கு. இதை விட அதிகமாக நடக்கிற மாநிலங்கள் இருக்க தான் செய்யுது, நான் அதை மறுக்கலை. ஆனால் அதுக்காக அங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே நடக்கிறத அலோவ் பண்ணிட முடியுமா? இல்லை அதில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட முடியுமா அப்படின்றது அப்படி நீங்கள் கேட்ட மாதிரி அவர் விஜய் பேசியிருக்கோம். மற்ற மாநிலத்தை விட ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாடு கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கேயும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாநிலம் மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது, சிறப்பு கவனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது சரியான வாதமாக இருக்கும், நியாயமான வாதமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லை, பெண்கள் முன்னேற்றமே இல்லை, கல்வி இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்கிறார் இல்லையா? அதுதான் விமர்சனம். நீங்கள் எப்படி அதை விமர்சனம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது, இதை விட சிறப்பாக செய்யணும், அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பொதுவாக எதிர்கட்சிகள் அப்படி தானே சொல்லுவாங்க, அதிமுகவும் அப்படி தானே சொல்லுது. இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அதிமுக போட்டு போகிறாங்க ஓட்டு. திமுகவே எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை தானே சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக அந்த அரசியலை தானே வேணாம்னு தானே உங்களுக்கு வர்றாங்க. நீங்கள் எல்லா விதத்துக்கும் மாற்று தான். அதுக்காக பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயங்களை கூட பண்ணக்கூடாது. அது தவறான தகவலை எப்படி சொல்ல முடியும்? தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது, வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது, எதுக்கு நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும், தாவேக ஆட்சி வந்து அதை சரி பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சரி, அதுதானே நியாயமான ஒரு வாதமாக இருக்கும். எதிர்கட்சிக்கு இருக்கா பொய்ய சொல்லுவீங்களா? எதிர்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு வைப்பீங்க. எந்த கட்சியாக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த அரசியல் வேணான்றதுனால தான் உங்களுக்கு நோக்கி வர்றாங்க. நீங்கள் எதுக்குமே மாற்று இல்லை, நான் அதிமுக அரசியல் தான் நான் பண்ணுவேன், பாஜக அரசியல் தான் நான் பண்ணுவேன், திமுக அரசியல் தான் நான் பண்ணுவேன்னா நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன மாற்றுறது? விஜயகாந்த் அன்னைக்கு 2 கட்சியை எதிர்த்தாரு. ஓகே, தனித்துவம் என்ன இருக்கு அப்படிங்கிற தனித்துவம் எதுவுமே இல்லை. அது ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் திமுக எதிர்ப்பு தான் அவருடைய பிரதானம். அந்த திமுக எதிர்ப்பு தானே அதிமுகவும் பண்ணுது, அந்த திமுக எதிர்ப்பு தானே பாஜகவும் பண்ணுது, அந்த திமுக எதிர்ப்பு தான் நாம் தமிழரும் பண்ணுது. ஓகே, நீங்கள் வந்து கடந்த 10 வருடத்தில் அந்த அதிமுக ஆட்சியை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. திமுக எதிர்ப்பு தான் இங்கே பேசுறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்கு. நீங்கள் அது எல்லாரையும் சரிசமாக விமர்சனம் பண்ணுங்கள், பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கள், பிரச்சனையை பேசுங்க. அது எதுவுமே இல்லாமல் பேசுகிறது தான் இங்கே விமர்சனமாகுது.